கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் புத்தாண்டை பிறப்பை ஒட்டி ஏராளமானோர் குடும்பத்துடன் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். 7வது படை வீடான இந்த கோவிலில் மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு சந்தனம், ஜவ்வாது, பால், பன்னீர் போன்ற 16 வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதிகாலை முதலே பக்தர்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்திருந்து நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். மலைக்கோவில் செல்வதற்கு 2 சக்கர 4 சக்கர வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டு இருந்ததால் அடிவாரத்திலிருந்து மினி பேருந்துகளில் பக்தர்கள் கூட்டம் அதிகம் காணப்பட்டது. புத்தாண்டை முன்னிட்டு கீழடி அருங்காட்சியகத்தை ஏராளமானோர் பார்வையிட்டனர். கீழடி, அகரம், கொந்தகை, மணலூர் ஆகிய இடங்களில் நடைபெற்ற அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. புத்தாண்டு விடுமுறையொட்டி பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் குடும்பத்துடன் சென்று அருங்காட்சியகத்தை பார்வையிட்டனர். கடந்த 9 நாட்களில் மட்டும் 50,000க்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் புத்தாண்டு விடுமுறையை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அருவியில் தண்ணீர் குறைவாக வரும் பகுதிகளில் மட்டுமே சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. புத்தாண்டையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கேரளாவிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமானோர் அருவியின் அழகை ரசித்து செல்கின்றனர். குடும்பத்துடன் வரும் சுற்றுலா பயணிகள் குழந்தைகளுடன் அருகில் உள்ள பூங்காவில் விளையாடி மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் கோதையாற்றில் அமைக்கப்பட்டுள்ள படகு துறையிலும் சுற்றுலா பயணிகள் சவாரி செய்து வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.